உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 12/5/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் வசந்த ருதௌ உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள். உலக செவிலியர் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம், இருப்பு 25 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 10:36 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 7:42 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 10:36 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 10 மணி 6 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு பாலபம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:26 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:26 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். ஆயில்யம் மகம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீக பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், ரிஷபராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானிற்கு செவ்வரளி மாலை சூட்டி நெய்தீபமேற்றி கந்தர் சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்வது மிகவும் உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறி உங்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களிட லாபஸ்தானங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களிட அயனசயன போகஸ்தானங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இங்கே ராகுவோட சேர்ந்துருக்கார். காலையில் சாயந்தரத்துக்கு மேலே சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். சரி, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்திலெல்லாம் நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களிட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களிட லாபஸ்தானங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையில் ராகுவோடு சேர்ந்துருக்கார், சாயந்தரம் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு சில காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு மேன்மையான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உறவினர்களின் திடீர் வருகையால் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். காலையில் ராகுவோட இருக்கார், சாயந்தரம் சனீஸ்வரமாரோட சேர்ந்துடுவார். சரி, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக சில வேலைகள் நடைபெறும். உத்தியோகத்திலையும் தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனை அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கடக ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்திரபகவான் உங்களோட அஷ்டமராசியில் காலையில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையில் ராகுவோடு சேர்ந்துட்டு கும்மால் அடிச்சுட்டு இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தில் சனீஸ்வரனோட சேர்ந்துடுறார். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குல்ல, கூடவே ராகுவும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அதேமாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், யோசிக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதேமாரி விலை உயர்ந்த பொருளை கையாளும் பொழுது கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக எல்லாருமே இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான சிம்மராசினியர்களே, காலையில் கலகலப்பும் மாலையில் மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் வருது. ஏன்னா இந்த சந்திர பகவான் காலையில் ராகுவோடு சேர்ந்துட்டு கலத்திர பகவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட அஷ்டம சனியோடு சேர்ந்துடுறார். ஸோ கவனமாக இருக்கணும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 6ஆம் பாவம் என்கிற பகைரோண ரோகஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார். காலையில் சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி சனீஸ்வரனோட சேர்ந்துடுறார். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். அதேமாதிரி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் எடுத்து வேலை செஞ்சால் ரொம்ப நல்லது. வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்கு சில வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானங்கிற 5ஆம் பாவத்தில் ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பகைரோண ரோகம்ங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துடுறார். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை. உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. இன்றைக்கி ஒரு வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கார். அப்புறம் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துடுறார். இன்றைக்கி ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க.
அதேமாதிரி வாகன பயணங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? ஆனால் உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது அந்த தொழில் அதிபர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானங்கிற 3ஆம் பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சுகஸ்தானங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையில் ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கார், சாயந்தரம் சனீஸ்வரனோட சேர்ந்துடுறார். அதாவது அர்த்தாஷ்டம சனி, குழப்பம் இருக்கும். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் உங்களோட திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி மனோதைரியம் அதிகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியில் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் அதிபர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானங்கிற 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையில் சந்தோஷம், ஏன்னா ராகுவோடு சேர்ந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் தெளிவு இருக்கும். சாயந்தரம் சனீஸ்வரன் அவரோட சேர்ந்துடுறார். சந்திர பகவான் என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்வீங்க. இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழிலாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை. விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார், ராகுவோடு சேர்ந்துட்டு இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானங்கிற 2ஆம் பாவத்துக்கு வர்றது நல்லது தான். ஆனால் அங்கே யார் இருக்கா? சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ கொஞ்சம் குழப்பத்தோடு எல்லா வேலைகளும் நடக்கும். ஆனாலும் உத்தியோகத்தில் அலைச்சல் தவிர்க்க முடியாதபடி இருக்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசைன போகஸ்தானங்கிற 12ஆம் பாவத்தில் ராகுவோடு சேர்ந்துட்டு இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து குதிச்சுடுறார். அங்கே யார்? சனீஸ்வர பகவான் இருக்கார். ஆனாலும் இன்றைக்கி சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆனாலும் சில எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கல்விக்கு இருக்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு இன்றைய தினம் சொர்க்க நாளாக அமையும். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து செயல்படுவீங்க. இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8.